இட்ஸ் அபவுட் டைம். அப்படின்னா என்ன? இட்ஸ் அபவுட் டைம்னா டைம்ன்றது தெரியும். இந்த அடியில் இருக்கிற கிளாக் ஏதோ இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறான். நம்மளும் இப்படித்தானே. லைஃப் ஒரு சதுரம் ஒரு வட்டம்னு சொல்றவங்க நிறைய பேர். அந்த சதுரமோ வட்டமோ உள்ள பாருங்க அந்த மனுஷன் ஓடிட்டே இருக்கிறான். அது ஏன் அந்த ஹியூமன் பீயிங் பாருங்க அந்த 3க்கும் 12க்கும் நடுவுலே ஓடுறாரு, மற்றது எதுலையுமே ஓடுறது இல்ல. ஸோ இதுல இருந்து நம்ம வி ஹாவ் டு நோ ஒன் கோட் ஒன் எக்ஸாம்பிள். அவர் ஹியூமன் மைண்ட் இஸ் லைக் தட். அதாவது நம்மளுடைய பிரெயினே அப்படித்தான். அதுக்காக நம்ம பிரெயினை வந்து நம்ம குறைச்சி ஏற போடக்கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வாட் எவர் ஐ எம் திங்கிங் இன் மை மைண்ட், இட் இஸ் தேர், இட் இஸ் தேர், இட் இஸ் தேர். அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றோமா? எஸ். அந்த பிள்ளையும் அப்படியே இப்படியே ஓடி 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 படிக்குது. nowadays the LKG students also just going like this. நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி தாத்தா பாட்டி ஆச்சி இவங்க யார்கிட்டயுமே அவங்க ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு டைமும் இல்லை, விளையாடுறதுக்கு அதுக்கான நேரமும் அதுக்கான கொஞ்சம் கூட இல்லை. அதுக்காக நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தா கூட இப்ப இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றோம்? ஏய், டோன்ட் வேஸ்ட் த டைம், டோன்ட் வேஸ்ட் த டைம், டைமை வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது அப்படி சொல்றோம். டைம் எங்க வேஸ்ட் பண்றாங்க? பழக ஆரம்பிக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியுதா? கிடையாது. ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ்லயே, அடலசன்டா சைல்ட்ஹுட்டா, அந்த சைல்ட்ஹுட் டேஸ்லயே எதையும் அந்த பிள்ளைங்களை புரிஞ்சிக்க விடுறது இல்லை. இந்த கிளாக்குள்ள அந்த மனுஷன் ஓடுறது இது எதை குறிக்குதுன்னா, டைம்ன்றது லைஃப். இந்த லைஃப்ல இருக்கிற டயத்தை நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு பக்குவம் வரலன்னு சொல்றதா? அதர்வைஸ் இஃப் ஐ சே there is no time in that, டைமை பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் இல்லைங்க, அப்படித்தான் சொல்லணும். why? what is the reason? we are thinking, oh, I am planning myself to do all the work. what is meant by the planning? பிளானிங்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் அவர்னா இங்கிலீஷ், செகண்ட் அவர்னா தமிழ், தேர்ட் அவர்னா மேக்ஸ். அதுக்கு பேர் டைம் டேபிள். ஸ்கூல்ல ஃபாலோ பண்றது, காலேஜ்ல ஃபாலோ பண்றது. இங்க டைமை பத்தி யோசிக்காமையே டைமை பத்தி திங்க் பண்றோம். அப்படின்னா என்ன? நின்ன இடத்துல இருந்தே ஓடுறது. குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி எல்லாரும் அந்த முதரோல போய் தான் உட்காந்து படிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல எத்தனை பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல உடனே மிஸ்ஸை பார்த்து என் பிள்ளைய மட்டும் நல்லா பாருங்க, ப்ளீஸ் கிவ் மேடம், ப்ளீஸ் கிவ், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். திஸ் இஸ் நாட் மை சைல்டு, திஸ் இஸ் யுவர் சில்ட்ரன். என் பிள்ளை இருக்கோ இல்லையோ ஸ்கூல்ல ஃபுல்லா உங்க பிள்ளை தான். ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர். அந்த பிள்ளை இப்படியே சொல்லி 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 அது மற்றவங்ககிட்ட பேசுறதும் இல்லை, பழகிறதும் இல்லை. சோஷியலைசேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றப்ப எப்படி வருது? when a child is coming to this world, how it comes? நல்லா யோசிச்சு பாருங்க. it will cry, it will cry, அழுதுகிட்டே வருது. anybody knows the reason? anybody knows the reason? தெரியாது. இது ஆண்டவனுடைய கட்டளையா? தெரியல. அப்ப அந்த குழந்தை அழுதுட்டே வர்றப்ப என்ன திங்க் பண்ணுது? எல்லாத்தையும் யார்கிட்ட பழகுது? we are responsible for our time and we are the role model to our children. நம்மளுக்கு நம்மளை பத்தியே யோசிக்க டைம் இல்லை. நம்ம பிள்ளைக்கு தப்பான ஒரு டைம் கீப்பிங்க சொல்லி தரோம். how many of them knows punctuality? டைம்னு சொன்னா பங்க்சுவாலிட்டி பத்தி சொல்லாம இருக்க முடியாது. கரெக்டா 8 மணிக்கு ஸ்கூல் வேன் வருது அப்படின்னா, so approximately you have to go at 8 o'clock. but how many of them are coming and going? but how many of them are coming and going? We don't know about it. but we understand here only one point. Justice, he is just running without any motivation. எங்க போறதுன்னு தெரியல, ஆனா ஆரம்பிச்சாச்சு, போய்கிட்டே இருக்கேன். some of them will be telling, I'm just going on there, just going. where you will go? that's what I am thinking. எங்க போறீங்க? போயிட்டு இருக்கேன் சார். என்ன பண்றீங்க? அது இனிமேதான் பார்க்கணும்.
அப்ப சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே நம்மளுக்கு அதை பிளான் பண்ண தெரியலையா? இருக்கிற 24 மணி நேரத்துல நம்மளுக்கு நாமளே எப்படி பிளான் பண்றோம்? ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கோம், இல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், இல்ல தூங்கிட்டே இருக்கோம், இல்லைன்னா பேசிக்கிட்டே இருக்கோம். Am I right? How we are planning to ourselves just by sleeping and watching TV and doing SMS to our friends. This is life for the time being. Yes, because we are doing like that. What is our motivation without any communication? Okay, so I'm not talking to anybody, just I'm doing SMS to my friend. I don't want any relationship. What is that? All the ships are floating and sinking nowadays. Friendship, relationship, all the ship. I am not interested in that. So for every second I need money. இப்படி சொல்றவங்க தாங்க நிறைய. எனக்கு பேச்சுல நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு பணம் தான். ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு பணம் தான். ஒருவேளை அதனாலதான் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்டிங் ஃபீஸே ஆரம்பிச்சாங்களா? தெரியலையே. ஏன் இப்படியாச்சு? ஒரு சர்வீஸ் மைண்ட்ன்றது இல்ல. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? பணம் தான் எல்லாமே வா? பணத்தினால எல்லாம் கிடைச்சிருமா? ஆனா நம்மளுடைய லைஃப் டயத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? யாருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப இருக்கிற சுத்துற இந்த லைஃப் டயத்துல பாருங்க, மத்தவங்களுக்கு செய்ய வேணாம், எத்தனை பேரு நம்ம அம்மா அப்பாக்கு செய்யறோம்? How we are identifying ourselves. How we are identifying ourselves. நம்மள நாமே எப்பங்க தெரிஞ்சுக்கிட்டோம்? அதுதான் முக்கியம். இப்ப இந்த இட்ஸ் அபவுட் டைம் அப்படின்னா எந்த நேரத்துல எப்படி செய்யறன்றது இல்ல, இந்த ரவுண்டுன்றது தான் வாழ்க்கை. சரி, அப்ப இந்த ஒவ்வொரு நாலு இதுல இருக்கிறது என்னது? இதெல்லாம் நம்மளுக்கான உண்டான, அதாவது இந்த வயசுல இந்த இது செய்யறோம் அப்படின்றது. இப்ப வாழ்க்கை ஒரு வட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வட்டத்துக்குள்ள இப்படி கடிகாரத்தை அமைக்கிறது தான் நம்ம அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். படிப்பு, படிப்புக்கு அப்புறம் வேலை, வேலைக்கு அப்புறம் என்ன? செட்டில், லைஃப்ல செட்டில் ஆகணும். So what is meant by settlement here? I want to get a lump sum of amounts, flats and money. So what about my parent? So I will tell you, some organizations are taking place. I will give money. அப்ப அவங்க டயத்தை பார்க்காம உங்களை வளர்த்ததுனாலதான் நீங்க டயத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? எத்தனை பேரு நம்ம பேரண்ட்ஸ போய் நம்மளுக்கு பாக்குறது கூட டைம் இல்லாம இப்படியே சுத்திட்டு இருக்கோம். So this clock is having a valuable time throughout the life. So now we are going to see it's about time. முதலையே நம்ம நிறைய பார்த்தோம், டயத்தை எப்படி அலாட் பண்ணலாம், பண்ணக்கூடாது, எஸ் ஆர் நோ. சரியா? இப்ப நம்ம டயத்தை எப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது இருக்கட்டும். இப்ப சாதாரணமா ஜெனரலா நான் பேச போறது யாரையும் குறிப்பிடுவதை அல்ல, யாரையும் மனசு நோகிற மாதிரி சொல்ல, சாதாரணமா நடக்கிறத சொல்றேன், என்னுடைய அனுபவங்களை இங்க பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். Once people learn how to manage time effectively, they are often able to motivate themselves. அப்படின்னா என்ன? இங்க பாருங்க, இந்த பொம்மை படம் பாக்குற மாதிரி இருக்கா? இதாங்க உலகம். இன்னைக்கு நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு நம்ம இல்லாத மாதிரி இருக்கும், என்னென்னமோ நடக்குது. ஆனா அந்த ஸ்பாட்டுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம்? இது என் இடம். அப்போ மோட்டிவேஷன் பண்ண கரெக்டா நம்மள இதுதான் செய்ய போறேன், அதுதான் செய்ய போறேன்னு நம்மளோட மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சுன்னா இந்த பொம்மைங்க பண்றதுக்கு வேலையே இல்லை. ஆனா அதே நேரத்துல ஒண்ணு கவனிக்கணும். என்ன கவனிக்கிறோம்? நம்ம சரியான மோட்டிவேஷன் இல்லாம, அதாவது கிடைச்சா ஃபர்ஸ்ட் பிரைஸ், இல்லைன்னா வாழ்க்கையில இருக்கவே எனக்கு பிடிக்கல, இதான் லைஃபா? வெதர் வி வில் சே லைக் இட், ஐ வாண்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஐ எம் இன் நம்பர் ஒன், இல்லைன்னா இப்படி கீழே போயிடுறோமா? வாட் இஸ் மென் பை லைஃப் இன் த போத் சென்ஸ், டே அண்ட் நைட், happy and sad, sun, moon, எல்லாத்துலயும் ரெண்டு இருக்கு. அது மாதிரி லைஃப்லயும் சுகம் துக்கம்ன்றது இருக்கு,
ஆனா அதுக்கு நாமளே இது என்ன செய்யணும், நம்மளுக்கு நாமளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும். மோட்டிவேட் பண்ணலைன்னா என்ன ஆகும், நம்மளால ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. அது எப்படி வர முடியும், நம்மளுக்கு நம்மளே பிளான் பண்ண தெரியல. ஆமா இதைத்தான் செய்யணும்னு நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கோ அம்மா அப்பா படிக்க சொன்னாங்க, அதனால நான் படிக்கிறேன். ஒரு விஷயத்துல அதிக அக்கறைன்றது எப்ப வரும், மத்தவங்க சொல்றதுனால வர்றதா கிடையாது, மத்தவங்க கிட்ட பேசுறதுனால வர்றதா கிடையவே கிடையாது. நம்மளுடைய அடித்தளம் மனதளவிலிருந்து அது வரணும். So it should come from our mind, from our internal mind. Then only you can achieve your goal. And even those who aren't self-motivators will be in a better position to respond to your motivation factors. What is meant by this your motivation factors? Factors are efforts. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு. எஃபர்ட்ஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு சில ஃபேக்டர்ஸால தான். அது என்ன ஃபேக்டர்ஸ்? பர்சனல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மோட்டிவேட்டர்ஸ்ன்னு எது சொல்லுவோம்? ஊன்றுகோல். யாரையாவது பார்த்து நம்ம ரோல் மாடல் பண்றது இல்லையா, ஏதாவது படிக்கணும். இதனாலதான் சொல்றது மோட்டிவேட் நம்ம பண்றப்ப கரெக்ட் பிளானிங்க. இப்ப இதுதான் செய்யணும், அப்ப அதை தான் செய்யணும்னு நம்மளுக்கு தெரியணும். இப்ப நம்மளுக்கு இது இந்த பொம்மையை பாக்குறப்ப இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது தெரியுது. ரெண்டாவது, இன்னைக்கு நான் இந்த ஊக்கம் எனக்கு இல்லாம நான் இதைத்தான் செய்ய போறேன்னு அப்படியே நம்ம மனசுக்குள்ள எத்தனை தடவை தத்தளிக்கிறோம், மனசு எத்தனை அளவுக்கு அலபாயுது. அப்ப நம்ம மூளையின் செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும். இதற்கு இது நல்ல உதாரணம். Some steps that will lead to more effective use of time. என்னது? அதாவது ஒரு எஃபெக்டா டயத்தை ஒரு எஃபெக்டா யூஸ் பண்ணணும். அது என்ன எஃபெக்ட்? மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணாம யூஸ் பண்ணணுங்க, அதான் எஃபெக்டிவ். ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சா போதும், அவங்க வேலையும் கெடுத்துட்டு மற்றவங்க வேலையும் கெடுத்துருவாங்க. அது ஏன் அப்படி? ஒரு சிலருக்கு ஒரு நல்ல குணம், தான் எந்த வேலையை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா மத்தவங்க எதுவும் எங்கேயும் போயிருவாங்களோ, எதுவும் செஞ்சிருவாங்களோ, நம்மளோட கூட வந்துருவாங்களோன்ற ஒரு பயம். அப்ப அவங்ககிட்ட எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? முதல்ல அவங்கள நம்ம அடையாளம் காணலாமா? கண்டிப்பா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? First of all, we have to identify ourselves. What is meant by effective use of time? Effective use of time என்ன? I have to utilize myself, my resource fully within the given period. What is that period? So first of all, I am going to set